இவரு ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கும் போது டிஃப்ரெண்டான பாடியில வந்து வேக்கப் பண்ணுவாரு. இப்படி இருக்க சமயத்துல ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணை இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். சோ அதனால அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக டெய்லி வந்து பாத்தீங்கன்னா போவாரு. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் அழகான ஒரு பையனோட பாடி இவருக்கு கிடைக்கும். சோ அந்த பாடியோட போய் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ணை மீட் பண்றாரு. எப்படி அந்த பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட நம்பர் வாங்குற அளவுக்கு வந்து முன்னேறி போயிடுறாரு. ஆனா மறுபடியும் தூங்குனா அவருக்கு புது பாடி கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் தூங்காமே வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தூங்காம இருக்க முடியல. அந்த பொண்ணு போய் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு வரும்போது நைட் தெரியாம தூங்கிடுறாரு. இப்ப ஒரு வயசான ஒருத்தரோட பாடி இவருக்கு கிடைச்சிரும். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு கூட பேசாம வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே வராரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மீட் பண்ணாம அவரால் இருக்கவே முடியல. அதனால ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பாடியே வந்து அவர் கிடைக்குது. சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய லவ்வரை வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. டெய்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. இது மாதிரி தான் நான் தூங்கி எழுந்தேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடியில வேக்கப் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணால நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் கிளம்பிடுறாங்க.